ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வீடியோல இருக்கட்டும், நான் எப்போதுமே சொல்றது, நீங்க ஒரு ப்ராப்பரான இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இந்த 5 விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு அவ்வளோ 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க சக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும், முடியாதுன்னா சொல்ல முடியாது. பட் அதுக்கு நாம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றோம், என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், எப்படி அதுல இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம்ல. சோ நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ஜஸ்ட் பிளைண்டா ஏதோ ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றதை தாண்டி ரீசனா இந்த ஸ்டாக்குக்கு ஒண்ணு நியூஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு செய்தி இருக்கணும். அந்த செய்தியை பேஸ்டா வச்சு அந்த ஸ்டாக் ஏறலாம், அல்லது டெக்னிக்கல் பேஸா வச்சு நம்ம கவனிக்கலாம். சோ நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு ப்ராப்பரான ரீசன் வேணும். முதல்ல ஒரு ஸ்டாக்கை ப்ராப்பரா பிக் பண்ணுங்க. ஓகேவா? ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அந்த ஸ்டாக்ல இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் போய் பை பண்றேன், அப்படியெல்லாம் ரீசன் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்றோம்னா அதோடைய ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், இதெல்லாம் தாண்டி சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நான் MACD RSI எல்லாம் போங்க, அது ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கலாமே தவிர ப்ராப்பரா டெக்னிக்கலி அது பிரேக் அவுட் கொடுக்குதா, பிரேக் அவுட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. சோ ஸ்டாக்கை பிக் பண்ணுங்க, ட்ரெண்ட் பாருங்க. 3வது இண்டிகேட்டர் சப்போர்ட்டோட என்ட்ரி கொடுங்க. 4வது எவ்வளோ டார்கெட், 5வது எவ்வளவு ஸ்டாப் லாஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் நான் பிளைண்டா வாங்கிட்டேன், ஏறிக்கிட்டே இருக்கு, நான் விற்கல, இல்ல இறங்கிக்கிட்டே இருக்கு, எனக்கு எங்க லாஸ் புக் பண்ண தெரியல, அப்படிலாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு சின்ன மெத்தட் சொல்றேன் பாருங்க. 1:1. அதாவது இப்ப நம்ம 100 ரூபாய்ல ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா இண்டிகேட்டர் பேஸ் அது இந்த சப்போர்ட் லைனை உடைச்சா கீழே இறங்கும், அந்த சப்போர்ட் லைன் அரௌண்ட் 98ல காட்டுது. அப்ப 2 ரூபாய் ரிஸ்க் எடுக்க போறோம்னா the same 2 ரூபாய் நம்ம டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் 1:1 ரேஷியோ. சோ இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு பங்கை பிக் பண்ணி அதோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி ப்ராப்பரா இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அல்லது கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரா பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் ஆர் கேண்டில் பேஸ்டோ நீங்க வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் ஒரு 1 வீக் ஒரு குவான்டிட்டியா போங்க, அப்புறம் 5 குவான்டிட்டியா போங்க, அப்புறம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா we can. So ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஸ்டே டியூன் டு அவர் சேனல். Thank you.